friends, welcome back to our channel. Take it easy. நீ நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா க்ரன்ச்சி சீஸ் சாண்ட்விச். இது வந்து என்னென்னா சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. இது என்னோடய பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பாட்டுக்கு அமைதியாக சாப்பிட்டுக்குவான். இது ரொம்பவும் சிம்பிளாக 10 மினிட்ஸில் செஞ்சு கொடுக்கக்கூடிய டிஷ் தான். ரொம்ப உள்ளே வெளியே க்ரன்ச்சியாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். நான் இப்போ எப்படி செஞ்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதை பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க பார்க்கலாம். வாங்க க்ரன்ச்சி சீஸ் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பட்டர் 2 டீஸ்பூன் தேவைப்படும் ஒரு ஸ்லைஸுக்கு. அப்புறம் ஒயிட் சேடார் சீஸ், இந்த மாதிரி ஸ்லைசஸ் கடையில் கிடைக்கும். அப்புறம் எல்லோ சேடார் சீஸ் இருக்குது, இந்த மாதிரி இது ஒரு ஸ்லைஸ் தேவைப்படும். அதே மாதிரி 2 ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட்டு, 2 ஸ்லைஸு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் எடுத்து ப்ரெட்டோட ஒரு சைடில் மட்டும் தடவிக்கோங்க. 2 ப்ரெட்லேயும் ஒரு சைடில் மட்டும் அப்படியே நல்லா நிறைய பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. என்னடா பட்டர் நிறையா இருக்குது, இவ்வளோ நான் பட்டர் தடவி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. நீங்கள் இப்போ போடுற பட்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் டோஸ்ட் பண்ணி ஃபுல்லாக எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பட்டர் இருக்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு மாறி இதாயிரும். டேஸ்டி, உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பட்டரோட இது வந்து உங்களுக்கு ரொம்ப க்ரன்ச்சினஸ் கொடுத்து உள்ளே இருக்க சீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி கிட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். ஸ்கூலுக்கு போகும்போது அவனை எப்படா சாப்பிட வைக்கலான்னு கஷ்டப்படும் போது இந்த டிஷ் செஞ்சு கொடுத்தோம் பிரேக்ஃபாஸ்ட்டில் அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்குவான். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் வந்து தடவி முடிச்சிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்லேயும் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி 2 ஸ்லைஸ்லேயுமே 1 சைடு தடவி எடுத்தாச்சு. சீஸும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து தோசைக்கல்லை பற்ற வச்சு அந்த 2 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் பட்டர் இருக்க சைடை வந்து தோசைக்கல்லை படுற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லைஸையும் போட்டுட்டு ஒரு சைடு வந்து ஒயிட் சீஸையும், ஒரு சைடில் வந்து ஒயிட் சீஸையும் இன்னொரு சைடில் வந்து எல்லோ சீஸையும் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 30 செகண்ட் இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட் வந்து இது டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு சைடு இருக்க ப்ரெட்டை வந்து ஃப்ளிப் பண்ணி அப்படியே இன்னொரு ப்ரெட்டு மேலே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு இப்படி மெதுவாக எடுத்து அப்படி ஃப்ளிப் பண்ணி போடுங்க. ஒன்று சமமாக இருக்க மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி போட்டாச்சு. ஃப்ளிப் பண்ணி ஒன்றா இருக்கும்போது இப்போ ஈச் சைடும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 to 3.5 மினிட் வந்து வச்சுருக்க போகிறோம் அடுப்பில். இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 3 மினிட்ஸ் ஆகணும். 3 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து இப்படி தாங்க இருக்கணும் இதோட கலரு. இப்போ 3 மினிட்ஸ் முடிய போது நான் அடுத்த சைடு ஃப்ளிப் பண்ண போகிறேன். பாருங்கள், 2 சைடும் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் டார்க் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் இதை எடுத்து உங்களுக்கு அதை டச் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அது எவ்வளோ சவுண்டு வருதுன்னு மட்டும். இப்போ இதை கையில் எடுத்து ஒரு கத்தியை வச்சு நான் சும்மா டச் பண்ணி காட்டுறேன். சவுண்டு எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு, அதை சாப்பிடும்போது கடிக்கும் போது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக அப்படின்னு சொல்லி. அப்படியே இதை கட் பண்ணி எடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க சீஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஜாலியாகவும் சாப்பிடுவாங்க, ஆசையாக சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது. நீங்கள் காலையில் ப்ரெட்டு கொடுக்குறது
இப்போ பாருங்கள் கட் பண்ணிவிட்டேன். அந்த சீஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஒயிட் சீஸும் எல்லோ சீஸும் கலந்து இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். கொஞ்சமாக இதை ஒட்டிகிட்ருக்கு. கட் பண்ணிவிட்டு இதை எடுத்து பிரித்து பாருங்கள். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளே மேலே இருக்க க்ரன்ச்சினஸ் வந்து உள்ளே உங்களுக்கு இதாகலை பாருங்கள். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி செம்ம சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க நம்மளோட க்ரன்ச்சி சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பிளேட்டிங் பண்ணலான்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இப்படி பிளேட் பண்ணி ஒரு டொமேட்டோ சூப் நான் போட்டிருப்பேன். அந்த டொமேட்டோ சூப் செஞ்சு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா காம்பினேஷன் அப்படி தாங்க இருக்கும். நீங்கள் உங்கள் சில்ட்ரனுக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க திரும்ப திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கலன்னா பாருங்கள். அது